ஹாய், குட் டே. சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாட்டர் சாஃப்னர் இல்லைன்னா அந்த வாட்டர் சாஃப்னரை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நேரம் வந்து போச்சு. என்ன காரணம்னா, சென்னையில் நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அதிகமானதால் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப கீழே போயிடுச்சு. கீழே போனதால் 80க்கும் மேற்பட்ட ஏரியாவில் கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து ஹார்டு வாட்டராக இருக்குது. ஹார்டு வாட்டர் என்ன தெரியுங்களா? தண்ணியில் இருக்கிற டோட்டல் ஹார்ட்னஸ் அது as per ஐஎஸ் ஸ்டாண்டர்டு 100க்குள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர், 100க்கு மேலே போனால் we call it as ஹார்ட் வாட்டர். ஹார்டு வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோல் ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்கும் ஸ்கின் இச்சிங் வரும், ஹேர் ஃபால்ஸ் இருக்கும், ஸ்கின் ரஃப் ஆகும். அதை விட முக்கியமானது உங்களோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இல்லையா, அதெல்லாம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகிட்டு டேப்பில் தண்ணி வரதில்ல, அதுவே நின்றுடும். அந்த மாதிரி ஹார்டு வாட்டர் சாஃப்ட் வாட்டரை மாற்றினா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண நேரம் வந்துச்சு. இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள், அதுக்கான தகவல் கிடைக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது சென்னை நங்கநல்லூர் ஏரியாவில் ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க ரொம்ப வருடங்களாக அப்படியே ஓட்டிட்டாங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக வருது, கலங்கலாக இருக்குது. டேப்பை திறந்தா ஒரு மாதிரி கலங்கலாக வருதுன்னு ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் அதுக்காக நம்ம கால் சென்டர் கால் பண்ணாங்க. நம்ம டீம் போய் வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த வாட்டர் டெஸ்ட்டில் 2 பிரச்சனையை கண்டுபிடிச்சோம். ஒன்று, டர்பிடிட்டி, தண்ணியில் அழுக்கு அதிகமாக இருக்குது, டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, தண்ணியில் டோட்டல் ஹார்ட்னஸ் 550க்கு மேலே இருக்குது. நார்மலாக 100 ppmக்குள்ளே இருக்கிற டோட்டல் ஹார்ட்னஸ் 100க்குள்ளே இருக்கிற டோட்டல் ஹார்ட்னஸ் 550க்கு மேலே இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே காமனாக ஃபீல் பண்ணுறது ஸ்கின் ரஃப் ஆகுது, ஹேர் ஃபால்ஸ் இருக்குது, அவங்களுடைய பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்கேல்ஸ் படியுது, கீசர் ஸ்பாயில் ஆகுது. இந்த மாதிரி காமனான பிரச்சனை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்ஜினியர் கரெக்டான ஒரு சைஸான ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அவங்க ஓல் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் எல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அங்கே 2 பிரச்சனைக்கு 2 சொல்யூஷன் கொடுத்தோம். ஒன்று, அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டியூல் மீடியா ஃபில்டர் கொடுத்தோம். ரெண்டாவது, ஹார்டு வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாற்றுறதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் கொடுத்தோம். இந்த 2 பிளான்ட்டும் ஓல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இது வந்து மேனுவல் இன்ட்ரடக்ஷன் கம்மி தான். வாரத்துக்கு ஒரு முறை கல்லுப்பு மட்டும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற பிரைன் டேங்கிள் கொட்டி வச்சுட்டா போதும். அதையே அந்த வாட்டர் சாஃப்ட்னர் கல்லுப்பை தண்ணி ஊற்றி கலக்கி சரி பண்ணி தன்னை தானே சரி பண்ணி ரெடி ஆகிக்கும். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அந்த வாட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டே அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு மொத்த பைப்ஸ், டேப், பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே செக்யூர் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இனி வரப்போகிற காலங்களில் நெக்ஸ்ட் 25 இயருக்கு அந்த தண்ணி சாஃப்டாக தான் இருக்கும். ஒரே சொல்யூஷன் தான் ஹார்டு வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு. ஸோ சென்னையில் மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இப்போ கவனிக்க வேண்டிய நேரம் என்னென்னா, உங்கள் தண்ணியை டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டான உங்கள் கெப்பாசிட்டியை சூஸ் பண்ணி கரெக்டான ரெக்கமெண்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த சைஸில் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பைப் மாற்ற வேணாம், ஃபிட்டிங்ஸ் மாற்ற வேணாம், சேஃபாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹார்டு வாட்டர்னா என்ன, வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி அதை சால்வ் பண்ணி கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. ஹார்டு வாட்டர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹார்டு வாட்டர்னா பூமிக்கு அடியில் பல்வேறுபட்ட லேயர் மணல், ஜல்லி, பாறை இது வழியாக தண்ணி வந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்குது. அதை போர் மூலியமாவோ இல்லை வெல் மூலியமாவோ நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற தண்ணியில் மொத்தமாக 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அயன், ஃபெரஸ், குளோரைடு, ஃப்ளோரைடு, இந்த மாதிரி 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. இந்த 24 வகையான மினரலில் 2 வில்லங்கள் இருக்காங்க. ஒன்று கால்சியம், மெக்னீசியம். இது வந்து நமக்கு கிடைக்கிற தண்ணியில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாட்டரை வந்து ஹார்டு வாட்டர் சொல்கிறோம். அதாவது as per ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 10500/2012 பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யூட்டிலிட்டி, அதாவது யூட்டிலிட்டினா குளிக்கிற தண்ணிக்கும் வாஷ் பண்ணுற தண்ணிக்கும் 100 ppmக்குள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர், அதுக்கு மேலே இருந்தால் அதை வந்து பியூர் ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். அதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு, ஷவரு, பைப் லைனு இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேப்ஸ், பைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைப்போட இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் இந்த கால்சியம், மெக்னீசியம் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேயரில் சர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் ஃபார்ம் ஆகிட்டு வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம்
தண்ணி வந்து ஃப்ளோரேட் ரொம்ப குறைஞ்சிடும், ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த பைப்பையும் தாண்டி தண்ணி இந்த ஃபிட்டிங்ஸ் டேப்ஸுக்கோ அந்த ஷவருக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த வெள்ளையாக படியும் போது முதல் அதோட லுக்கு போயிடும். ரெண்டாவது, அதை சரியான முறையில் திரும்ப முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அதோட லைஃப் ஸ்பேன் போயிடும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷவருக்கு பார்த்தீங்களா, வாங்கின புதுசில் ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். பட் அந்த லேயர் போய் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த ஷவரோட ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆச்சுன்னா தண்ணி வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷவரில் நம்ம ஊசி வற்றி க்ளீன் பண்ணி தான் அதுக்கு வரும். இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே திக்காக லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒயிட் கலரில். அது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு ஒரு டெபாசிட் ஆச்சுன்னா எஃபிஷியண்ட்டாக துணி வந்து வாஷ் பண்ணாது, அதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிரும். அப்புறம் சம்டைம் இந்த காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் காயில் இருக்கும், அதில் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். முக்கியமாக நீங்கள் வீட்டில் கவனிக்க வேண்டியது, எல்லார் வீட்லேயும் பொதுவாக இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கும். வாட்டர் ஹீட்டரில் வாங்கின புதுசில் 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகக்கூடிய தண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், ½ hour இந்த மாதிரி ஆகிடும். என்ன காரணம்னா, இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கிற காயில் போயிட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் ஆகாது, அதோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். கூடி விட அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இதை விட முக்கியமானது நமக்கு என்னென்னா பிரச்சனை வந்து ஹார்ட் வாட்டரில் மெயினாக ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது தண்ணியில் இருக்கிற இந்த கால்சியம் மெக்னீசியம் நம்ம ஹேரோட ரூட்ஸில் போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறையா குளிக்கும் போது நிறையா அப்படியே கொத்தா முடி வரும். லேடிஸ்க்கு தலை சீவும் போது சீப்லேயே அப்படியே கொத்தா முடி வரும். காரணம் என்னன்னாக்கா இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் தான். அதை விட முக்கியமானது ஸ்கின். சில பேர் பேசிக்கலி அவங்க கலராக இருப்பாங்க, ஹார்ட் வாட்டரில் குளிச்சு அவங்க அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக மாறி க்ரீம் போட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுவாங்க. ஸ்கின் இச்சிங்ஸ்னா வர காரணம் வந்து இதுதான். குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹார்ட் வாட்டரில் குளிக்கும் போது ஸ்கின் இச்சிங் தான் வரும். அது நீங்கள் டாக்டர் போனால் அவரே சொல்லுவார், முதல்ல தண்ணி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயம். அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த ஹார்ட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸே இருக்காது. பொதுவாக நீங்கள் இந்த ஹீல் ஸ்டேஷனில் போய் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக. காரணம் என்னன்னாக்கா, நம்ம குளிக்கும் போது தண்ணி மேலே ஊற்றணும்னா கீழே வந்து தண்ணி ட்ராவல் ஆகி வரும்போது தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூ மூலிமா ட்ராவல் ஆகும் நார்மலாக. பட் இதே ஹார்ட் வாட்டர் இருந்தால் ட்ராவல் ஆகாது, சரன்னு கீழே வந்துடும். ஆக்சுவலாக நம்ம காலையில் ஏந்து குளிக்கிறோம்ல, அது குளியல் கிடையாது, அது பேர் குளிர்வித்தல். நம்ம ஆளுங்க தான் மாற்றி விட்டாங்க. ஆக்சுவலி குளிர்வித்தல் அப்படின்ற போது சாஃப்ட் வாட்டரில் அந்த தண்ணி வந்து டிஷ்யூலேயே ட்ராவல் ஆகும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஹார்ட் வாட்டரில் குளித்தா எந்த எஃபெக்டிவாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொட்டிங் அதிகமாக வர காரணம் பிகாஸ் ஆஃப் தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நாட் லீஸ்ட் இந்த ஹார்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் காஸ்ட்லியாக வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம், அதையும் இந்த கால்சியம் மெக்னீசியம் வந்து விட்டுறாது. பொதுவாக இந்த டைல்ஸ் மார்பிள்ஸில் இந்த ஹார்ட் வாட்டர் வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போய் அப்படியே ஸ்டோர் ஆகி இந்த ஒரு ட்ராப்பாக இருக்கும்போது அது ஒரு கூடிய விரைவில் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது அப்படியே டைல்ஸ் மார்பிள்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அது பேச்சஸாக வரும். இந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் லுக்கே போயிடும். இந்த கார்னர் எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீல் ஆகிட்டே வரும், பிச்சுட்டு வரும், அப்படியே ஒரு பேட்சாக வரும். இதுக்கும் மெயின் காரணம் தண்ணியில் இருக்க எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அண்ட் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான கிளாத் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் இந்த டிடர்ஜென்ட் மூலமாக ரியாக்ட் ஆகிறதால சீக்கிரமாக பீல் ஆகிடும். அதை நம்ம வந்து அந்த டிடர்ஜென்ட் இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் மூலிமா அப்படியே இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹார்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டுலே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து வாட்டர் சாஃப்ட்னர். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். அதையும் மீறி சொசைட்டிக்கு நம்மளே எகெயின்ஸ்டாக இருக்கும். தண்ணி வாட்டர் வேஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும், ரெக்கரிங் காஸ்ட் ஹை, இபி அதிகமாகும். பட் அதனால் பொதுவாக ஆரோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் தான். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஹார்ட் வாட்டர்னா என்னென்னு பார்த்தோம். இப்போது வாட்டர் சாஃப்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய சிலிண்டர், ஒரு வெசல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரெசின், அதாவது லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மல்டிபோர்ட் வால்வு, பிரைன் டேங்கு, இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம். பட் இந்த வெசலுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 225 NAF ஃபுட் கிரேட் ரெசின். அதாவது ஃபுட் கிரேட் ரெசின்னா நமக்கு வந்து எது சைடு எஃபெக்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரெசின் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சிலிண்டருக்குள்ளார தண்ணி இன்புட்டில் போயிட்டு வெளியில் வரும்போது இந்த ரெசின்குள்ளே வாட்டர் ட்ராவல் ஆகிறதால தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம்
எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு வெரி சாஃப்ட் வாட்டர் தான், அதாவது ரெயின் வாட்டர் மாதிரி ரொம்ப சாஃப்ட் வாட்டர் தான் வெளியில் வரும். அப்போது அதோட அவுட்புட் பிபிஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 பிபிஎம் தான் இருக்கும். ஓகே, வெரி சாஃப்ட் வாட்டர் வெளில கொடுக்கும். பட் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதை வந்து ரீஜெனரேஷன் பண்ணும். அதாவது த்ரூ சால்ட் மூலிமா, ராக் சால்ட் கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த பிரைன் டேங்கில் போட்டுட்டு அதை ரின்ஸு சர்வீஸு பேக் வாஷ் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நம்ம மேனுவல் மாடலாக போட்டோம்னாக்கா அதை சர்வ் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வாட்டர், ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும். இதில் இன்னொரு முறையும் கூட இருக்குது, ஆட்டோமேட்டிக் மாடல். ஆட்டோமேட்டிக் போட்டுட்டுனா நம்ம உப்பு கொட்டுறது மட்டும்தான் வேலை. பட் இந்த மிஷின் இருக்கிற ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்து பேஸ்ட் ஆன் த லிட்டர் கெப்பாசிட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டைம் டேஸ் பொறுத்து அதையே தானே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி ரின்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ரெடி ஆகிக்கும். இந்த மாதிரி 2 முறை இருக்குது. இதுதான் இப்படி தான் வாட்டர் சாஃப்ட்னர் ஒர்க் ஆகுது. வாட்டர் சாஃப்ட்னரை பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி, அந்த டிசைன் எப்படி பண்ணணும்னா, முதல்ல கவனிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது ரா வாட்டரில், அவங்களோட பர் டே கன்சப்ஷன் என்ன, மோட்டரோட ஃப்ளோ ரேட் என்ன, பைப் சைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ண முடியும். அப்படி டிசைன் பண்ணிட்டோம்னா, ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா, பண்ணும்போதே சரியான முறையில் தகவல் எடுத்து பண்ணோம்னா லாங் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். அப்படி தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ண தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. Hi, this is Dr. Shaktivel, CEO of Aqua Pure Plus. We are alkaline-based RO water purifier and customized water softener manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.